ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இந்த பூமியிலே முழு உலகத்துக்கும் இந்த வார்த்தையானது கடந்து வருகிறது. இந்த கடைசி காலத்திலே இந்த கடைசி நாட்களிலே நம்ம வந்திருக்கிறோம். இயேசுவோட வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நீங்க இந்த உலகத்திலே எத்தனையோ செய்திகளை கேட்கிறீர்கள். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள் அதாவது வெளிப்படுத்தல் எழுதப்பட்ட வார்த்தைகள், புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள், இதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள், பயங்கரமான வார்த்தைகள், மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை, இந்த உலகத்தின் அழிவு குறித்து, இந்த உலகத்தினுடைய அழிவை குறித்து, இந்த உலகத்தோட முடிவை குறித்து, இந்த உலகத்துக்கு முடிவுக்கு அழிவுக்கும் பின்பாக, அழிவுக்கும் பின்பாக இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது, சத்திய வேதாகமம் சொல்லுகிறது, நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. இந்த முழு உலகம் அழிஞ்ச பிறகு, இந்த முழு உலகம் அழிந்தாலும் அந்த ராஜ்யம் தோன்றும். இயேசுவின் ராஜ்யம் தோன்றும். அந்த நித்திய ராஜ்யத்திலே, அந்த நித்திய ராஜ்யத்திலே எங்க கண்மலையாக இயேசு சொல்லியிருக்கிறாரு, கண்மலையாக இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துக்கும், இந்த உலகத்தின் முடிவுக்கும், இந்த உலகத்துல முடிவுக்கும் ஒரு அழிவு நேரிட போகிறது. ஒரு அழிவு இருக்கிறதா? அது இயேசுவோட வருகையிலே, அது இயேசுனுடைய வருகையிலே 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே வசனத்தின் பிரகாரமே 10வது அதிகாரத்திலே வசனத்திலே இயேசு சொன்ன வார்த்தைகள் வானமும் பூமியும் வெந்து உருகி போகும். ஆனா வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் அழியாது என்று நித்திய வார்த்தை பூமியில் உள்ள அந்த கிரியைகளோ, பூமியில் உள்ள எல்லா கிரியைகளும், பூமியில் உள்ள அந்த எதெல்லாம் மனிதர்கள் இங்க வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, பூமியில நீங்கள் எதையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமே, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பிரகாரமே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பிரகாரமே அப்படியே அழிக்கப்படும். இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். இயேசு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் ஒருவரே முழு உலகத்துக்கு ராஜா. அவர் ஒருவரே முழு உலகத்துக்கும் ராஜா. அவர் ஒருவரே முழு உலகத்துக்கு ஆண்டவராக இருக்கிறார். அவர் உலகத்துக்கும் முழு உலகத்துக்கும் அவரே ஆண்டவராக இருக்கிறார். ஒருவரே இரட்சகராக இருக்கிறார். அவர் மாத்திரமே இரட்சகராக இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இயேசுவானவரே முழு உலகத்துக்கும் மறுக்கிறதுக்கும் இயேசு ஆண்டவரே ஒருத்தரே. இயேசு ஒருவரே நித்திய ஒளியாக இருக்கிறார். இயேசு ஒருவரே நித்திய ஒளியாக இருக்கிறார். உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். இன்னைக்கு அங்கங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் அங்கே இங்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னீர்கள். தண்ணினாலே இன்னைக்கு உலகம் அழிஞ்சு கொண்டிருக்கிறது. தண்ணினாலே உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. பகுதியாக அழிஞ்சு கொண்டிருக்கிறது. பகுதியாக அழிந்து கொண்டிருக்கிறது. காற்றினாலே சேதமாக்கப்படுகிறது. சேதமாக்கப்படுகிறது. ஒரு சைடுல புயல்னால் சேதமாக்கி கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சினால சேதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு விதத்துல பூமி அதிர்ச்சினால் சேதமாக்கி கொண்டிருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவோட வருகைக்கு முன்பாக, இயேசுனுடைய வருகைக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்படும் என்று வார்த்தை முன்னதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. இயேசு தாமே உங்களை யாவரையும் நேசிக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.